24 hours cold process soap. இதுக்கு தேவையான அதாவது நம்ம பயன்படுத்துகிற எல்லாமே வந்து நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம அந்த எங்கே வந்து நம்ம வச்சு தயாரிக்கிறோமோ அந்த சர்ஃபேஸ் எல்லாமே கூட நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது அவசியம். அப்புறம் வந்து மெஷர்மெண்ட்டு வந்து அதாவது மெஷர் பண்ணுறது வெயிங் ஸ்கேலில் எல்லாமே கரெக்டான அளவை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இதோட அளவுகள் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு கடைசியில் கொடுக்குறேன். இப்போ இங்கே காஸ்டிக் சோடா வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அண்டு அதுக்கப்புறம் இப்போ இங்கே என்னெல்லாம் ஆயில்ஸ் நான் போடுறேனோ எல்லாத்தையுமே நான் இப்போ இந்த வெயின் ஸ்கேலில் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். என்னோடய பையனுக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்குது, அதனால் நான் நீம் ஆயில் பயன்படுத்தி இந்த சோப்பை தயாரிக்கிறேன். அதுக்கு நீம் ஆயில், காஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயில், பாமலின் ஆயில், அப்புறம் வந்து பொமேஸ் ஆலிவ் ஆயில் இதெல்லாம் பயன்படுத்தி நான் இங்கே வந்து இந்த சோப்பை நான் தயாரிக்கிறேன். எல்லா அளவுகளும் உங்களுக்கு வந்து கடைசியில் நான் கொடுக்குறேன். இப்போ அதாவது சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் ஆகட்டும், அந்த பாமலின் ஆயில் ஆகட்டும் கட்டியாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம அதை ஹீட் பண்ணி லிக்விட் ஃபார்மில் எடுத்துக்கணும். இப்போ இந்த எண்ணெய் எல்லாமே ஹீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து அந்த காஸ்டிக் லை சொல்யூஷனும் ஊற்றிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு பவுடர் போட்டேன், அது வந்து நலுங்கு மாவு பவுடர். சில நேரங்களில் அந்த ஸ்க்ரப்பிங் பவுடர் வந்து கடைசியில் போடுவோம். இப்போ இங்கே வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து எனக்கு பிடிச்ச எசென்ஷியல் ஆயில் நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா கலக்கணும். பிளெண்டர் வந்து அதுக்கு ரெடியாக நான் வச்சுக்கல. இந்த பிளெண்டர் எடுத்துகிட்டு வர்றதுக்காக நான் கொஞ்சம் போயிருந்தேன். அதுக்குள்ளே இந்த கலவை வந்து கட்டியாயிடுச்சு. நான் வரத்துக்குள்ளே அதை எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே கட்டியாயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், கையில் வந்து நல்லா கலக்கலை, கொஞ்சம் கலந்து விட்டேன். ஆனால் ப்ராப்பராக அதை பண்ணலை. பிளெண்டர் போட்டு கலந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்படியே வந்து மோல்டில் நான் எடுத்து ஊற்றிட்டேன் மிஸ்டேக்காக. அதுதான் நான் சொல்கிறேன், சோப் ப்ராசஸிங் அதாவது சோப் மேக்கிங் வந்து அது கவனத்தோடு பண்ணணும். இல்லைன்னா சின்ன சின்ன தவறுதல்கள் நடக்க நேரிடும். இப்போ இது சின்ன குவான்டிட்டினால் பரவாயில்லை. இப்போ நம்ம வந்து கமர்ஷியலாக பெரிய அளவில் பண்ணும்போது இந்த மாதிரி தவறுகள் எதுவுமே நடக்கக்கூடாது. இப்போ இந்த வெயிட்டிங் வந்து அந்த பிளெண்டர் எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான். அதனால் நம்ம சோப்பு தயாரிக்க போகிறோம் அப்படின்னா எல்லா பொருட்களுமே நம்ம கிட்ட பக்கத்தில் இருக்கணும். எதுவுமே வந்து நம்ம அப்புறம் பண்ணிக்கலாங்கிற அந்த ஒரு இது வந்து இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், அதை எடுத்துகிட்டு வந்த உடனே நான் கலந்து விடுறேன். இப்போ வந்து திக்காயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், கையில் இன்னும் கூட கொஞ்சம் கலந்துருக்கலாம். அதை அப்படியே எடுத்து மோல்டில் ஊற்றிட்டேன். அந்த மிஸ்டேக்னால் அந்த எசென்ஷியல் ஆயில் வந்து சரியாக அதில் வந்து மிக்ஸ் ஆகலை. அதோடய ரிசல்ட் வந்து நான் சொன்ன மாதிரி
நம்ம அன்மோல்டு பண்ணும்போது அதை பார்க்க முடியும். அதை பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத. இப்போ இந்த ட்ரே கூட வந்து நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கணும். அந்த ஹீட் வந்து நான் செக் பண்ணேன். ஹீட்டு வந்து சரியாக இருக்குது. அண்டு இப்போ இந்த சோப்பு வந்து 24 ஹவர்ஸ் சோப்புங்கிறது அந்த ஹீட்டில் வந்து குக் ஆகிறது தான். குக் ஆகி சஃபானிகேஷன் ஆகுது. இப்போ நான் சுற்றி வந்து ஒரு தெர்மோகோல் பீசஸ் வச்சு அதை கவர் பண்ணியிருந்தேன். மறுநாள் வந்து அதாவது மத்தியானம் நேரத்தில் வந்து நான் அதை எடுத்து பார்த்தேன். ஸோ நல்லா அன்மோல்ட் பண்ணுறதுக்கு வந்தது. நீங்கள் பார்த்தீங்களா, அங்கே திட்டாக வந்து எண்ணெய் இருக்கிறது. அதுதான் வந்து அந்த எசென்ஷியல் ஆயிலோட இது ஸ்டெயின். அது சரியாக கலக்காமல் இருக்கிறதுனால அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இது சின்ன குவான்டிட்டி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே. இதே வந்து நம்ம விற்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. 24 hours கூட ஆகலை. அது நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு என்னமோ நான் அந்த ட்ரேயில் ஊற்றினேன். மறுநாள் வந்து லன்ச் டைம் இது வந்து அன்மோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நாட் ஈவன் 24 hours. அண்டு எடுத்துட்டோம் மோல்டுலேருந்து. பட்டு அதை வந்து 24 hours வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கமர்ஷியலாக பேக் பண்ணணும் அப்படின்னா பேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் pH லெவல் பார்க்குறேன். அதாவது ½ டே வச்சுக்கலாமே, ½ டேன்னு அந்த ஸ்டேஜில் ஈவினிங் ஒரு 4-5 o'clock அன்மோல்டு பண்ணது வந்து லன்ச் டைம். இப்போ வந்து 10ல் பார்க்குறேன், அது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அண்டு 9 வந்து ஸ்லைட்டாக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது 10ல் தான் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நேரடியாக நம்ம பார்த்தா 9ல் மேட்ச் ஆகுது. ஸோ பிட்வீன் 8 and 9 வந்து சரியான pH அளவு. இப்போ இது வந்து எப்படி லாதர் வருதுங்கிறத செக் பண்ணுறேன் நான். ஸோ நல்லா வந்து நுரை வருது. இப்போ வந்து வெயிட் கூட அதை பார்த்துடலாம். வெயிட் வந்து ஒவ்வொரு சோப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சோப்பு வந்து 100.03 என்னமோ இருக்குது. இன்னொன்று வந்து 107.85 இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு சோப்பும் வந்து வித்தியாசமான அளவில் இருக்குது. அது வந்து அந்த டிசைன் பொறுத்து நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சோப்பு ட்ரை பண்ணுங்கள். மெஷர்மெண்ட்ஸ் வந்து அளவுகள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்டு வீடியோ பார்த்த எல்லாருக்குமே உங்களுக்கு நன்றி, வணக்கம். என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அண்டு லைக் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.